ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சோம்பேறி கத்திரிக்காய் குழம்பு எப்படி மணக்க வைக்கிறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். குட்டி குட்டி கத்திரிக்காய் ஒரு 10 கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன வேணுங்கிறத பற்றி இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சம் ஒரு கப் தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்மால் சைஸ் இருந்தால் போதும். வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தனியாக தக்காளி பழம் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்குறோம். இது கூட கொஞ்சம் வரமல்லி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வரமிளகாயும் போட்டு வரமிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் நல்லா நெகுன்னு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. 2 சீரகம் போட்டுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. கத்திரிக்காய் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நல்லா ஒரு மாதிரி நல்லா உங்களுக்கே தெரியும், நல்லா ஆயிலில் நல்லா வதங்கியிருக்கும். வதங்கினதுக்கப்புறம் புளி கரைசல் எடுத்து ஊற்றுங்க. ஊற்றி அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க. கமன் மணக்குதுங்க. மூடி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுட சாதம் வச்சு கத்திரிக்காய் அப்படியே வச்சிங்கன்னா அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.